நடிகரும் சமூக ஆர்வலருமான ராகவா லாரன்ஸ் வரும் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அவரது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது சினிமாவை தாண்டி அரசியலிலும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் ராகவா லாரன்ஸ் தாவேகாவில் இணைய இருப்பதாக தாவேகாவினரும் தொடர்ந்து சொல்லி வருகின்றனர். இவை அனைத்திற்கும் விளக்கம் அளிக்கும் வகையிலே வரும் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிகிறது. சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் 2 தொகுதியிலும் தனது ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய திருச்சி கிழக்கின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சமீபத்தில் திருச்சி கிழக்கில் நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் கூட திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை பெரும் புகழ் பாடினார். முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கும் திருச்சி தொகுதியில் குபகிருஷ்ணன் போட்டியிடுவார் என எதிர்பார்த்த வேளையில் தற்போது ராகவா லாரன்ஸ் போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகியுள்ளது. ஆனால் வரும் 11ஆம் தேதி அவர் சொல்லும் செய்தியை வைத்தே இது உறுதி செய்யப்படும். சினிமா துறையில் முதல்வர் விஜயுடன் பெரும் நட்பு பாராட்டிய நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் நன்மதிப்பு உள்ளது. ரஜினியின் பக்தனாக தன்னை நிலைநிறுத்தும் லாரன்ஸ் என்றும் முதல்வர் விஜயை பாராட்டியே வருகிறார். நடிகர் லாரன்ஸுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தாவேகாவினரும் களத்தில் ரெடியாக இருக்கின்றனர். வரும் ஜூன் 18 சட்டமன்றம் கூடும் வேளையில் அதற்கு முன்பே ராகவா லாரன்ஸ் தாவேகாவில் இணைந்தால் அது தமிழக அரசியலில் கவனம் பெறும் ஒன்றாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. முதல்வர் விஜயும் ராகவா லாரன்ஸும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் தாவேகாவை அவர் இணைந்தால் அவருக்கு திருச்சி தொகுதி கன்ஃபார்ம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திமுகவும் அதிமுகவும் களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்ய வரவிருக்கும் இடைத்தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்கும் அண்ணாமலையும் களம் இறங்குவார் என்று தெரிகிறது. நாளுக்கு நாள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நகரும் தமிழக அரசியலில் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்கள் அரசியல் களத்தையே மாற்றி வருகிறது. இனி என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.